வெல்கம் டு சிபிஎம் கிரிக்கெட். நேற்று மேட்ச் டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் vs சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் ஒரு சரியான மேட்ச்னே சொல்லலாம். ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொன்னேன் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் வந்து பிளே ஆஃப் வருவாங்களாங்கிறது தெரியலன்னு. நேற்று வின் பண்ணி போனஸ் பாயிண்ட்டோட அவங்க வந்து 4th பொசிஷனுக்கு வந்துட்டாங்க. ஒரு சூப்பர் வின்னே சொல்லலாம். டாஸ் வின் பண்ண டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்திருந்தாங்க. ஸோ எக்ஸாக்ட்லி பேட்டிங் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃப்ளாப் ஆயிடுச்சு. ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆனாங்க. ஒன் டவுனில் வந்து கேன் வில்லியம்சன் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு சாலிட் நாக் ஆடினார், ஒரு 44 ரன்ஸ். பட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ரேட் ரொம்பவே லோவாக இருந்தது. பிலோ 100 கீழே அவர் வந்து விளாண்டார், ஒரு ஓடி நாக் விளாண்டாருன்னே சொல்லலாம். தென் ஃபினிஷிங்கில் வந்த நவீன் உல்லாக் அவர் தான் வந்து ஒரு 30 ரன்ஸ் அடித்து உங்களுக்கு டோட்டல் வந்து ஒரு நல்ல குட் டோட்டலாக போட்டார். பட் இட்ஸ் நாட் அ டிஃபெண்டபிள் டோட்டல்னே சொல்லலாம். பவுலிங்கில் பார்த்தோன்னா மார்க்வே ஆன்சன் அண்ட் ரிச்சர்ட் கிளீசன் எக்ஸ்ட்ராடனரி ஸ்பெல். ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் வந்து பேட்ஸ்மேன்ஸை வந்து திணற விட்டாங்கன்னே சொல்லலாம். மார்க் ஆன்சன் அவர் 2 விக்கெட் எடுத்திருந்தார். ரிச்சர்ட் கிளீசன் அவருமே வந்து 2 விக்கெட் எடுத்திருந்தார். தென் லியாம் டாவ்சன் உண்மையிலே வந்து அவரை பாராட்டணுன்னே சொல்லலாம். ஏன்னா சூப்பர் எக்கனாமிக்கல் பவுல்னே சொல்லலாம். அவர் வந்து 2 விக்கெட் எடுத்திருந்தார். தென் ஆர்ட்னெல் பாட்மேன் அவருமே வந்து 2 விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ இதனால் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் பார்த்தீங்கன்னா சரியான ஒரு பவுன்ஸ் பேக்னே சொல்லலாம். இதனால் பார்த்தீங்கன்னா டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் 115 ரன்ஸ்க்கு வந்து ஆல் அவுட் ஆகிட்டாங்க. சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப். நல்லா ஒரு பவுல் பண்ணி அவங்கள வந்து கரெக்டான ஒரு ஸ்கோரில் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. செகண்ட் இன்னிங்ஸ் சேஸ் பண்ண வந்து சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் பார்த்தீங்கன்னா 15.2 ஓவர்ஸில் 117 ரன்ஸ் அடித்து ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் விக்ட்ரி. அது கூட பார்த்தீங்கன்னா போனஸ் பாயிண்ட். ஸோ அதோட வின் பண்ணியிருக்காங்க. ஓப்பனிங்கில் டேவிட் பெட்டிங்கம் நேற்று சூப்பர் ஸ்ட்ரைக் ரேட்டில் விளாண்டார். ஓவர் 195 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஒரு 39 ரன்ஸ் அடிச்சிருந்தார். தென் கேப்டன் எய்டன் மார்க்ரம் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரன்ஸ் அடிச்சிருந்தார். பட் இருந்தாலுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜோர்டன் ஹெட்மேனை பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டரில் ஆடினாங்க. பட் நேற்று எப்படியே வின் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அது வந்து ஒரு சம்டைம்ஸ் உங்களுக்கு பேக் ஃபேர் ஆக கூட அதிக சான்சஸ் இருக்குது. ஏன்னா லாஸ்ட் 2 சீசனாக வந்து ஒரு நல்ல சாலிட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. எங்கே கொடுத்தாருன்னா ஓப்பனிங்கில் கொடுத்துருந்தாரு. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச்லேயுமே வந்து இதே பண்ணுவாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா 2 மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. ஸோ இதே தான் ட்ரை பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் இது உங்களுக்கு பேக் ஃபயர் ஆச்சுன்னா அது வந்து ஒரு பிரச்சனை. ஜாக் ராலி பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றும் T20 பெரிய பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற மாதிரி ஒன்றும் தெரியல. ஏன்னா அவர் வந்து டெஸ்ட்டில் சூப்பர் பிளேயர். தென் ஓடியில் நம்ம பார்த்துருப்போம். அதுலேயும் வந்து ஒரு அளவுக்கு டீசெண்டாக இங்கிலாண்டுக்கு பண்ணியிருக்காரு. பட் எஸ்பெஷலி இந்த T20 ஃபார்மேட்டில் பார்த்தீங்கன்னா நாட் அப் டு த லெவல்னே சொல்லலாம். பட் இருந்தாலுமே நேற்று வந்து சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்புக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுள் விக்ட்ரி. அதை தாண்டி பவுலிங்கில் நம்ம பார்த்தோன்னா கேப்டன் கேஷவ் மகாராஜ் அவர் பார்த்திங்கன்னா ஒரு 2 க்ரூஷியல் விக்கெட்ஸ் எடுத்திருந்தார். ஒரு நல்ல எக்கனாமிக்கலாக போட்டார்னே சொல்லலாம். பட் இருந்தாலுமே பார்த்திங்கன்னா லோ டோட்டல். ஸோ இதை வந்து அந்த அளவுக்கு டிஃபெண்ட் பண்ண முடியல. அதனால் வந்து சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்புக்கு வந்து ஒரு ஈஸி வின்னுனே சொல்லலாம். இதுக்கப்புறம் வந்து சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் எப்படி பவுன்ஸ் பேக் ஆகுறாங்கங்கிறத பார்க்கணும். ஏன்னா லாஸ்ட் 2 சீசனாக வந்து பிளே ஆஃப்க்கு வந்திருக்காங்க. ஸோ இந்த சீசனும் அவங்க வந்து பிளே ஆஃப்க்கு வருவாங்களா அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 4th இருக்காங்க. இதுக்கப்புறம் வேறு மேட்சஸ்லேயும் நல்லா பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக வந்து பிளே ஆஃப்க்கு போயிடுவாங்க. ஜேஎஸ்கே பார்த்தீங்கன்னா அவங்களும் 3rd பொசிஷனில் இருக்காங்க. அவங்களுமே வந்து 10 பாயிண்ட்ஸில் இருக்காங்க. ஸோ அவங்களும் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்புக்கு ஒரு நல்ல ஃபைட் இருக்கும். இன்னைக்கு நடக்க போகிற ஜோபோக் சூப்பர் கிங்ஸ் vs பால் ராயல்ஸ் அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஜோபோக் சூப்பர் கிங்ஸ்க்கு வந்து ஒரு க்ரூஷியலாக இருக்கும். ஏன்னா அவங்க 10 பாயிண்ட்ஸில் இருக்காங்க. சப்போஸ் இந்த மேட்ச் தோத்துட்டாங்கன்னா அதே 10 பாயிண்ட்ஸ் தான் இருப்பாங்க. சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் அடுத்த மேட்ச் ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்க ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷனுக்கு போயிடுவாங்க. டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா ஜோபோக் சூப்பர் கிங்ஸ் வந்து ஒரு போனஸ் பாயிண்ட்டோட வின் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஏன்னா உங்களுக்கு 15 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டே போயிடலாம். ஸோ எப்படி பண்ணுறாங்கங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். டோர்னமெண்ட் கெட்டிங் ஸ்ட்ராங்கர்னே சொல்லலாம். ஏன்னா டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் மட்டும்தான் ஆல்மோஸ்ட் அந்த அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட்னே சொல்லலாம். மற்ற டீமுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டில் டு மேக் த பிளே ஆஃப் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நிறையா சான்சஸ் இருக்கும். யார் வேணால் அவங்களுக்கு வந்து அந்த டாப் 4க்குள்ளே வரலாம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்ஐ கேப்டன் அண்ட் பால் ராயல்ஸ் வந்து செட்டில்டு. அவங்க வந்து அந்த டாப் 2 பொசிஷனை பிடிச்சிருவாங்க. உங்களுக்கு அந்த 3-4 அந்த பொசிஷனுக்கு தான் வந்து யார் ஃபைட் பண்ணுறாங்கிறது பார்க்கலாம். நேற்று நான் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அந்த 4th பொசிஷன் தான் வந்து காலியான மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கு தான் வந்து ஃபைட் பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போ சன்ரைசர்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜோபோக் சூப்பர் கிங்ஸ்க்குமே வந்து ஒரு தலைவலிங்கிற மாதிரி அவங்களுக்கும் அந்த பொசிஷன் வந்து இன்றைக்கி ஜெயிச்சாலும் தக்க வச்சுக்க முடியும். ஸோ பார்ப்போம் எப்படி பண்ணுறாங்கங்கிறத. Thanks for watching. Like and subscribe our channel and also follow X page and Instagram page for more cricket updates. Thank you.